டிசைனர்ஸ், பிராண்ட் பேட்டர்ன்ஸ்னா என்ன, அது ஏன் யூஸ் பண்ணணும், அண்ட் நமக்குன்னு எப்படி யூனிக்காக ஒரு பிராண்ட் பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு இந்த இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிராண்ட் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் பேட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு ரிப்பீட்டிங் டிசைன்ஸ். இதை ஷேப்ஸ், லைன்ஸ், டெக்ஸ்டர்ஸ், மோட்டிவ்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இது மாதிரி எதை வச்சுனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். செகண்ட், ஒய் a brand should use a brand pattern. சரி, இங்கே நிறைய பிராண்ட்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதுக்கு இருக்கிற ஒரே எலமெண்ட் லோகோ தான் அப்படின்னு. ஆனால் அது உண்மை இல்லை. லோகோவை தாண்டி நம்ம பிராண்டை நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறப்போ இது இவங்க பிராண்ட் தானே அப்படின்னு சொல்றதுக்கு இன்னும் நிறைய எலிமெண்ட் இருக்கு. அதில் இருக்கிற ஒன் ஆஃப் த எலிமெண்ட் தான் இந்த பிராண்ட் பேட்டர்ன். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாமார்ட்ல நான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ண இந்த கவர் பாருங்க. இது அவங்க டெலிவரி பண்றப்போ எனக்கு கொடுத்துட்டு போன கவர். இந்த கவர்ல இன்ஸ்டாமார்ட்ன்ற லோகோவை தாண்டி இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் இந்த பிராண்ட் பேட்டர்ன் அப்படின்றது. இது மாதிரி கவர்ல மட்டும் இல்ல, பேசிக்கா நீங்க பிராண்டிங் பண்ற இடத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அங்கெல்லாம் இந்த பிராண்ட் பேட்டர்னை வச்சு மறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வால்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த இடத்துலலாம் இந்த பேட்டர்னை ஃபில் பண்ணி அதை மறைச்சிக்கலாம். அண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே டிஷ்யூஸ்ல, பேக்கேஜிங் கவர்ஸ்ல, போஸ்டோட பேக்ரவுண்ட்ஸ்ல, பேக்ஸ், லெட்டர் ஹெட்ஸ், தேங்க்யூ கார்ட்ஸ் இந்த மாதிரி இந்த பேட்டர்னோட யூசேஜை அடிக்கிட்டே போகலாம். ஆனால் பின் குறிப்பு, இந்த பிராண்ட் பேட்டர்னையும் உங்க பிராண்ட்க்கு ரெலவெண்ட்டாக கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுக்கு உங்களோடையும் உங்க ஆடியன்ஸோடையும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ரேண்டமா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பேட்டர்னுக்கும் உங்க பிராண்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. அதை நீங்க யூஸ் பண்றப்போ அந்த பேட்டர்னுக்கும் உங்க ஆடியன்ஸ்க்கும் சுத்தமாக ரிலேட் ஆகாது. அண்ட் அந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரேண்டமா ஏதோ வால்ல கிறுக்கி வச்சிருக்காங்க போல அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி உங்க பிராண்ட்க்கு ரெலவெண்டா ஒரு பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த டாபிக்ல பார்க்கலாம். which is how to create a brand pattern. இதுக்கு சாம்பிளா நான் ரீசெண்டா ஒர்க் பண்ண ரெண்டு பிராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்னு நிவா எக்கோவேர்ஸ், இது ஒரு எக்கோவேர் ப்ராடக்ட். அண்ட் இன்னொன்னு ஒரு ஃபேமஸ் மேட்ரஸ் பிராண்ட் கால்ட் காயர்ஃப்ளெக்ஸ். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிராண்ட் லோகோ முடிஞ்சதும் அதே லோகோ எடுத்து ஆர்ட்போர்ட்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி அதை மலைச்சாரல் மாதிரி தூவி அதே ஒரு பிராண்ட் பேட்டர்னா கொடுப்பாங்க. அப்படியும் கொடுக்கலாம். ஆனா அந்த பிராண்ட் பேட்டர்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு கிளைண்ட் கொடுக்குற பிரீஃபை ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்ணுங்க. அதுல கிளைண்டோட பிராண்ட் இன்புட்ஸ், அதுல இருக்கிற கீவேர்ட்ஸ் அண்ட் பிராண்ட் ஸ்டோரி எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்டோரிக்கும் ஒரு கீவேர்டுக்கும் ரெலவெண்டா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி வரும். அந்த கேஸ் ஸ்டடிக்கு ரெலவெண்டா ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆர் ஐகான்ஸ் சிக்கிச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி இந்த பிராண்ட் பேட்டர்னை டிசைன் பண்ணலாம். நம்ம கேஸ்ல இந்த காயர்ஃப்ளெக்ஸ் பிராண்ட்ல ஒரு தரமான இன்புட்ஸ் இருந்துச்சு, which is அவங்களோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நான் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது, மனுஷனோட வாழ்க்கையில 70% மேல அவன் வந்து தூங்குறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றான். அந்த தூங்குற டைமை நாங்க பிளிஸ்ஃபுல்லா மாத்துறோம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கூகுளில் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ பேசிக்காக நான் எடுத்திருக்க கீவேர்ட்ஸ் ஸ்லீப், பெட்டர் ஸ்லீப், டீப் ஸ்லீப், பெஸ்ட் ஸ்லீப் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நான் பார்க்குறப்ப தான் இந்த ரெம் ஸ்லீப் அப்படின்ற ஒரு வேர்ட் கிடச்சிது. ஸோ ஹியூமன்ஸ் இந்த ரெம் ஸ்லீப் பண்ணுறப்ப தான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி படித்தேன். ஸோ அந்த ரெம் ஸ்லீப்பை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐகான் இருக்குமான்னு பார்த்தேன். அந்த ரெம் ஸ்லீப் வேவ்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு எலிமெண்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அதை கொஞ்சம் மினிமலாக மாற்றிட்டு அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணேன். அண்ட் அதை அவங்களோட பெட்ஷீட்ஸ், ஐடி கார்ட்ஸ், என்வலப் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணேன். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பேட்டர்னும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு மல்டிபிள் கீவேர்ட்ஸ் எடுத்து அதை இன்ஸ்பயர் பண்ணி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா மேட்ரஸோட ஐகான், கம்ஃபர்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஃபெதர் ஐகான், நைட்டில் உள்ள ஸ்டார்ஸ், பிளைண்ட் ஃபோல்ட், ஸ்லீப்பிங் டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாக், காயரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெம் ஸ்லீப் வேவ்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு பேட்டர்னாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த பேட்டர்னையும் லோ ஒபாசிட்டியில் பேக்ரவுண்ட்ஸில் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா இருக்கும். இப்போ அப்படியே இந்த நிவா பிராண்ட்க்கு வந்தீங்கன்னா இவங்க எக்கோவேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். எக்கோவேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா கிச்சன் அப்ளையன்சஸ், ஸ்பூன்ஸ், பிளேட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வச்சு இவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பிராண்ட் பேட்டர்னை பனானா லீவ்ஸ் வச்சு பிளான் பண்ணேன். ஸோ அந்த லீஃபே இல்லுஸ்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை பேட்டர்னா யூஸ் பண்ணுறப்போ பார்க்க நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கே இன்னொரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம்னு தோன்றப்போ தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணேன். அதில் அவங்களோட ஸ்பூன்ஸ், ஃபோர்க்ஸ், பிளேட்ஸ் இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும். இதையுமே லோ ஒபாசிட்டியில் அவங்களோட பிராண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது முழுக்க டிசைனர்ஸோட ஓன் கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணது தான். ஆனால் மேக் ஷூர் டு கீப் த பிராண்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி இன் மைண்ட். அதுக்கு ரெலவெண்ட்டாக இல்லாமல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிராண்ட் பேட்டர்னை எதுலலாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லா டிசைனையுமே இது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பிராண்ட் பேட்டர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா.